Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. இறுதியில் நாம் வீட்டில் இன்டர்நெட் இணைப்பை பெற்றோம். இறுதியில் இதை நாங்க ஆங்கிலத்துல ஃபைனலி அப்படின்னு சொல்வோம். இறுதியில் அல்லது கடைசியில், முடிவாக, இது போன்ற தமிழ் சொற்களுக்கு நாம் ஆங்கிலத்தில் ஃபைனலி என்னும் அட்வர்பை பயன்படுத்தலாம். இதனுடைய வாக்கிய அமைப்பாக சப்ஜெக்ட் பிளஸ் ஃபைனலி பிளஸ் பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் என்றவாறு அமையும். இந்த ஃபைனலி என்பதை வாக்கியத்தின் ஆரம்பத்திலும் நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஃபைனலி சப்ஜெக்ட் பிளஸ் பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் என்றவாறு பயன்படுத்திக் கொள்ள முடியும். உதாரணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு மேலதிக விளக்கம் கிடைத்துவிடும். இறுதியில் நாம் வீட்டில் இன்டர்நெட் இணைப்பை பெற்றோம். வி சப்ஜெக்ட், அடுத்து என்ன வர வேண்டும்? ஃபைனலி பாஸ்ட் டென்ஸ் வெர்ப். பெற்றோம் காட், எதை? இன்டர்நெட் கனெக்ஷன். எங்கே? வீட்டில், அட் ஹோம். We finally got internet connection at home. Again, we finally got internet connection at home. கடைசியில் அவள் விரும்பிய வேலை கிடைத்தது. She finally got the job she wanted. She finally got the job she wanted. எல்லாரும் வாய்ட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. She finally got the job she wanted. கடைசியில் அவன் எங்களுடன் வர ஒப்புக்கொண்டான். இங்க நாங்க ஃபைனலி என்பதை வாக்கியத்தின் முதலில் போட்டு பேசி பார்ப்போம். Finally, he agreed to come with us. Finally, he agreed to come with us. எல்லாரும் வாய்ட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. Finally, he agreed to come with us. இறுதியில் அவன் அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடித்தான். He finally found a solution to the problem. He finally found a solution to the problem. He finally found a solution to the problem. கடைசியில் அவர்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டனர். Please comment your answer. Splendid. இறுதியில் அந்த குழந்தை அழுவதை நிறுத்தியது. Comment it now. Well done. கடைசியில் அவன் தனது தவறுக்கு மன்னிப்பு கோரினான் அல்லது மன்னிப்பு கேட்டான். Comment it now. Very good. You got it. நீங்க எந்த அளவுக்கு அந்த படத்தை ரசிச்சீங்க? ஒரு படம் பார்த்து முடிய விட்டே நாங்க அவங்கள்ட்ட கேட்கிறோம், எந்த அளவுக்கு அந்த படத்தை ரசிச்சீங்க? எந்த அளவுக்கு? இதை நாங்க ஆங்கிலத்துல to what extent, to what extent என்றவாறு வினவலாம். அப்போ இதனுடைய வாக்கிய அமைப்பானது to what extent plus helping verb plus subject plus main verb என்றவாறு அமையும். உதாரண வாக்கியங்களை பார்க்கும்போது மேலதிக விளக்கம் கிடைத்துவிடும். நீங்க எந்த அளவுக்கு அந்த படத்தை ரசித்தீங்க? எந்த அளவுக்கு? to what extent ரசிச்சீங்க? கடந்த காலத்தை பற்றி வினவுகின்றோம், ஆகவே உதவி வினைச்சொல் very good. Did. To what extent did you enjoy the movie? To what extent did you enjoy the movie? எல்லாம் வாய்ட்டு இருக்கா, எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. To what extent did you enjoy the movie?
நாம் எந்த அளவுக்கு அவனை நம்ப முடியும்? To what extent can we trust him? To what extent can we trust him? எல்லாம் வாய்ட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Very good. To what extent can we trust him? அவள் எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கிறாள், இம்ப்ரூவ் ஆகி இருக்கிறா? To what extent has she improved? To what extent has she improved? Again, to what extent has she improved? எந்த அளவுக்கு வானிலை அந்த நிகழ்ச்சியை பாதித்தது? Please comment your answer. Wow, great. எந்த அளவுக்கு இந்த கூற்று உண்மையானது? Comment it now. Great, you got it. எந்த அளவுக்கு இது நம்முடைய திட்டத்தை பாதிக்கும்? Comment it now. Well done. You got it. அவன் விருந்திற்கு வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, இது உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ஆங்கில வாக்கியம் தான். I don't know. வருவானா இல்லையா, இருக்கா இல்லையா, இருக்கிறானா இல்லையா, இந்த மாதிரி எங்களுடைய சந்தேகங்களை வெளிப்படுத்துவதற்கு நாம் ஆங்கிலத்தில் whether என்பதை பயன்படுத்துவோம். அதற்கு பிறகு அந்த வாக்கியத்தை கூறி or not என்பதையும் பயன்படுத்திக் கொள்வோம். I don't know whether plus the statement plus or not. உதாரண வாக்கியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு நன்கு புரிந்துவிடும். அவன் விருந்திற்கு வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, I don't know whether அவன் விருந்திற்கு வருவான். இதை எப்படி சொல்வோம்? He will come to the party. அந்த வாக்கியம் தான் இடையில் போட போகின்றோம். முடிவில் என்ன போடணும்? Or not. I don't know whether he will come to the party or not. ரொம்ப இலவரக்க மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. I don't know whether he will come to the party or not. நமக்கு போதுமான நேரம் இருக்கா இல்லையா என எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, I don't know whether நமக்கு போதுமான நேரம் இருக்கிறது, we have enough time or not. இப்போ இந்த வாக்கியத்தின் அர்த்தம் எவ்வாறு வந்து விட்டது? நமக்கு போதுமான நேரம் இருக்கா இல்லையா என எனக்கு தெரியாது. I don't know whether we have enough time or not. Again, என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I don't know whether we have enough time or not. அவன் என்னுடன் கோபமாக இருக்கிறானா இல்லையா என எனக்கு தெரியாது. கோபமாத்தான் இருக்கிறானா இல்லையான்னு தெரியல. I don't know whether he is angry with me or not. I don't know whether he is angry with me or not. இது சரியான முடிவா இல்லையா என எனக்கு தெரியாது. Please comment your answer. Amazing, you got it. என் பெற்றோர் சம்மதிப்பார்களா இல்லையா என எனக்கு தெரியாது. Comment it now. Splendid, you got it. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Subject plus finally plus past tense verb எனும் வடிவத்தையோ, to what extent plus helping verb plus subject plus main verb எனும் வடிவத்தையோ, I don't know whether a statement plus or not எனும் வடிவத்தையோ பயன்படுத்தி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.